சிறு சாட்சியை கூறுகிறேன். இம்மட்டும் காத்த தேவனுக்கு கொடானி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாள் வரையும் காத்து கொண்டார். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் வர கிருபை பாராட்டினார். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். நீதியின் சூரியன் உதிக்கும், நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். வசனம் இருக்கு. ஆண்டவர் நீதி செய்கிற தேவன், நியாயத்தை எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன், அவர்களை வழக்கை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஏழைகள், எளிய மக்கள், நானும் ஏழை, என்னுடைய வழக்கை கர்த்தர் விசாரிக்கிறார் என்பதை நன்கு அறிகிறேன். இம்மட்டும் என் தேவன் உதவி செய்தார். நாளிலும் கர்த்தர் கூட இருந்த மாதத்தை காண தேவன் கிருபை பாராட்டினார். நான் உயர் வாழ்வுடைய தேவனுடைய பெரிய சிலாக்கியம், கிருபை, அவருடைய அன்பு. இயேசு அப்பாவோட அன்பு தான் என்னை நிலைநிற்க செய்கிறது. எத்தனை அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறாங்க. பின்ன கவலை ஏன்? நீங்கள் உங்கள் துக்கத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் பாரத்தை இறக்கி வையுங்கள். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறது. எளியவர்களின் வழக்கை விசாரிக்கிற தேவன், எளியவர்களின் நியாயத்தை புரட்டுகிற, அநியாயம் செய்கிற மக்கள் முன்பாக தேவன் நம்முடைய நியாயத்தை பார்க்கிறார், நம்முடைய நீதியை காண்கிறார். அவர்களுக்கு சரி கட்டுதலை கர்த்தர் செய்வாராக. ஏழைகளின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விரோதமாக இருந்தால் கர்த்தர் பதில் கொடுப்பாராக. மனிதர்கள் அல்ல, தேவனே பதில் கொடுப்பார். இந்த நாள் மட்டும் காத்த எபேனேசர் இதுவரை உதவி செய்தார். யெகோவா ராஃபா, எல்ரோ, என்னை கண்ட கர்த்தர் மட்டுமாய் காத்து கொண்டார். இந்த நல்ல நாளை காண தேவன் வழி திறந்தார். என்னுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கிருபையும் சிலாக்கியமும் பெருகுவதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னால் முடியாத சில நிலைமைகள் உண்டு. அப்பொழுதெல்லாம் தேவனை தான் நோக்கி பார்க்கிறேன். உலகமும் மாம்சமும் அழிந்து போகும். தேவ இஷ்டம் நாம் செய்யும் பொழுது அதுதான் நிலை நிற்கும். ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு நேராக திரும்புகிறேன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைய தேவன் நம்மை கிருபை பாராட்டுவாராக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போமாக. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வோமாக. ஒவ்வொரு நாளும் சாட்சியம் சொல்வோமாக. ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்படுவோமாக. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமாக. இவற்றை செய்வேன். சாபக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. எல்லா சாபமும் பிசாசும் ஓடி போகும். இப்படியே ஆண்டோட வசனத்தை பேசும் பொழுது, ஆண்டு வசனத்தை ஒரு வசனம் எடுக்கும்போதே ஆண்டவர் பிசாசை ஓட்டுவார். அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.